Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 9th June 2026. The first article related to the National Family Health Survey. So, National Family Health Survey 6 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. That's why it came in news. ஸோ இதில் ரிலீஸ் பண்ணதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து விட்டுருக்காங்க. முன்னாடி 131 இண்டிகேட்டர்ஸ் வச்சு எடுப்பாங்க. இந்த வாட்டி 101 தான் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பாப்புலேஷன் ரிலேட்டடா, தட் இஸ் ஃபெர்டிலிட்டி, மொர்டாலிட்டினா இறப்பு விகிதம், அப்புறம் செக்ஸ் ரேஷியோ, அனீமியா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஸோ எப்படி இருக்குது அப்படின்ற டேட்டாஸ் எடுக்கிறதா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. தெர் ஆர் நான் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். யூ ஹேவிங் 101 indicators in the 6 survey. So 1992 it was started. National Family Health Survey started in 1992-93. The first survey. Second வந்து 98ல பண்ணாங்க, 98-99. அதுக்கப்புறம் 2004-5 I hope so 6ல, அப்புறம் 2015-16ல 4th, அப்புறம் 2025 சாரி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, 2019-21 ஃபிஃப்த்து, இப்போது 6th வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 23, 26, 24 எடுக்கப்பட்டது. த இயர் கேன் பி ரிட்டன் அஸ் 26. சரியா? ஸோ இட் கவர்ட் 6.8 lakh ஹவுஸ்ஹோல்டுக்கு. ஸோ இட்ஸ் அ சர்வே ரிலேட்டட் டு திஸ். வீட்டில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் சைஸ் பீப்புளை வந்து அவங்கள்ட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் இந்த சர்வேயோட மெயின். ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெச்ஐவி, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், அனீமியா ப்ராப்ளம்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ இதெல்லாமே அவங்கள்ட்ட சர்வே பண்ணி எடுக்கக்கூடிய டேட்டாஸ் தான். பிளட் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் ஆல்சோ டிட். ஸோ இதன் மூலமாக நம்மளோட ஹவுஸ் ஹோல்டு எப்படி இருக்காங்க அப்படின்றது ஒரு ஓரளவில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது இந்தியன் கவர்மெண்ட்டோட கணிப்பு. ஸோ 6th டேட்டா 101 இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. மெயினாக அனிமியாவை விட்டுருக்காங்க, மொர்டாலிட்டி ரேட்டை விட்டுருக்காங்க, செக்ஸ் ரேஷியோ விட்டுருக்காங்க, சானிடேஷன், க்ளீன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாஸ் எல்லாமே விடப்பட்டிருக்கு. ஸோ ப்ரிலிமினரி டேட்டாவை எடுத்துக்கிட்டேன். ப்ரிலிமினரி டேட்டா, தட் இஸ் பிரைமரி. மதர்ஸ் ஆன்டிநேட்டல் செக்கப் அந்த டேட்டா, அப்புறம் ஆன்டிநேட்டல் செக்கப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து செக்கப் இன்வால்வ் ஆகிறது. செகண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் இன் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி. ஆஷா ஒர்க்கர்ஸ் எல்லாம் அதுக்கு தான் வச்சுருக்கோம். இன்ஸ்டிடியூஷனல் பர்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் தேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உமன் இன்டர்நெட் யூசேஜ் அது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்ளைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் பிறந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறது அண்டர் 6 months அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன் கான்ட்ரசெப்டிவ்ஸ் பயன்படுத்துகிற டிக்ளைனாக இருக்குது. ஸோ நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4ல் வி யூஸ்ட் 114 இண்டிகேட்டர்ஸ். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் எஸ்டிமேஷன்ஸ், டிஜிட்டல் இன்க்ளூஷன் இதெல்லாமே இந்த இதில் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேவில் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஆக்சஸ் இருக்குது, டிசபிலிட்டி, ஆக்சஸ் டு டாய்லெட், டெத் ரெஜிஸ்ட்ரேஷன், பாத்திங் ப்ராக்டிசஸ் டூரிங் மென்ஸ்ட்ரேஷன் டைம் எப்படி இருக்குது. ஸோ இந்த மெத்தடை வந்து பயன்படுத்துகிறேன். நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த காமன் சில விஷயங்கள் அப்படியே தான் இருக்குது. புதுசாக ஆட் பண்ணப்பட்ட டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், இது ஆட் பண்ணப்பட்டது. செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அப்புறம் டிஜிட்டல் லிட்ரஸி அவங்களுக்கு எப்படி இருக்குது, அப்புறம் அபார்ஷன்ஸ், இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணப்படுது. இப்போ ஏன் அனீமியாவை வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அனீமியாவில் இப்போ நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயில் போயாச்சு அப்படின்னா தே வில் டூ எ ப்ரிலிமினரி டெஸ்ட். ஒரு ஹீமோக்ளோபின் லெவலை வந்து
நார்மல் டெஸ்ட் மூலம் ஃபிங்கர்லேருந்து பிளட் எடுத்து கலெக்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஒர்க் அப்படின்றதுனால தான் அது வந்து கைவிடப்பட்டதாக சொல்லப்படுது. அது மாதிரி அனிமியாவே எடுத்துக்கிட்டால் இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் ஹை 58.6%லேருந்து 67% அதிகமாக இருக்குது இப்போ குழந்தைங்க மத்தியில். உமன்ஸ் வந்து 15 to 49 ஏஜில் வந்து 52% அனிமியா அஃபெக்டட் உமன்ஸாக இருக்காங்க. ப்ரெக்னென்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 52.4% உமன்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் டைம் பீரியடில் அனிமியா ப்ராப்ளத்தில் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபிங்கர் டெஸ்ட்டை வச்சு நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்றதான், அதனால தான் அந்த டேட்டா வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதர் சானிடேஷன் வேர் ட்ராப் 70% பீப்புள் ஆர் லிவிங் இன் ஹவுஸ் ஹோல்டு வித்தவுட் சானிடேஷன், அதனால் அந்த டேட்டாவும் தேவையில்லைன்னு விட்டுருக்காங்க. க்ளீன் குக்கிங் ஃபியூவல் இண்டிகேட்டர் ட்ராப்ட், ஏன்னா இன்றைக்கி நம்ம பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா மூலமாக எல்லாருக்குமே ஹவுசிங் க்ளீன் குக்கிங் வந்து கொடுக்குறோம். அது மட்டும்தான் பாசிட்டிவ் விட்டதில். அப்புறம் 3 மொர்டாலிட்டி ரேட்டையும் விட்டுருக்காங்க, நியோ நேட்டல் அப்புறம் இன்ஃபென்ட் மொர்டாலிட்டி ரேட். இது காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து அண்டர் 5 இந்த 3 நியோ நேட்டல் மற்ற இன்ஃபென்ட்டு அப்புறம் அண்டர் 5 இதுக்கு எல்லாமே தனித்தனி இண்டிகேட்டர்ஸ் நம்ம வச்சுருக்கோம். சரி, அதனால் விட்டுருக்காங்க. செக்ஸ் ரேஷியோ ஆல்ரெடி வி ஹேவிங் த கால்குலேஷன் ஆஃப் பாப்புலேஷன். அப்புறம் கேன்சர் ஸ்க்ரீனிங் கர்விக்கல் பர்ஸ்ட் கேன்சர், இது வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து கணக்கிடப்பட்டுட்டு இருந்துச்சு, அதுவும் இந்த வாட்டி ட்ராப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே இஸ் கோயிங். ஐ ஹோப் இட்ஸ் லைக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே விட்டுட்டாங்கன்னா அந்த சர்வே வந்து எந்த பர்பஸுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்ற we can ask question, that's all. ஸோ சர்வே ரிசல்ட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இது நான் சொன்னேன். அப்புறம் ஸ்பவுஸ் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. சரி, ட்ராப் ஆயிருக்கு, கம்மியாக இருக்குது. அது காரணம் எஜுகேஷனாக இருக்கும். 22.3%, 29.3%லேருந்து 22.3% கம்மியாக இருக்குது. அது இன்னொரு ரீசனாகவும் இருக்கலாம், டிஃபெண்டன்ட் அதிகமாக இருந்துச்சுனாலும் அடிக்கிறது கம்மியாகும் தானே. ஓகே, டிஃபென்ஸ். ஓகே, ஸ்டண்டிங் சில்ட்ரன் லெஸ் தேன் 5 வந்து கம்மியாக இருக்குது, 6%. தெர் இஸ் அ டிக்ளைன். ஸ்டேட் லெவல் ஹெல்த்தும் வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப ஒர்சனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அது ஆல்ரெடி சொன்னேன். பிரெஸ்ட் ஃபீடிங் 69%லேருந்து 41% கம்மியாக இருக்குது பால் கொடுக்கறது குழந்தைங்களுக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் நோட்டட் ஃப்ரம் தி நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, கேன் பி நோட்டட். ஸோ இனியும் அப்டேஷன் வந்துச்சுன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ பீப்புள். The next article related to the new bilateral treaty. I need to bilateral treaty, bilateral investment treaty இதில் வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ bilateral investment treaty அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா and Australia is making a bilateral investment treaty. The bilateral investment treaty we started in 1992, 1994 I also. First bilateral treaty we signed with UK, 1993. Yeah. First bilateral treaty we have signed with UK கூட நம்ம சைன் பண்ணோம். ஓகே, ஸோ 1994 அது இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சு. ஸோ 1994 இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த டேட்லேருந்து 1994 2016 வரைக்கும் we signed 80க்கு மேலே bilateral investment treaty. bilateral investment treatyனா இப்போது ஆஸ்திரேலியா கூட நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி, தே வில் கெட் சம் ப்ரொடெக்ஷன், த கம்பெனிஸ் வில் ஹாவ் சம் ப்ரொடெக்ஷன், தட் இஸ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம், தே வில் ஹாவ் மோர் ப்ரொடெக்ஷன்ஸ். டொமஸ்டிக் கோர்ட்டில் அவங்களுக்கு ஆர்பிட்ரேஷன் பண்ணணும்னு கிடையாது, தே கேன் கோ ஃபார் இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன். ஸோ காம்பன்சேஷன் வில் பி கிவன், டேக்ஸ் இஷ்யூஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தே வில் கிவ் ப்ரொடெக்ஷன், கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றத இந்த bilateral investment treaty. They will get more access to market, இந்தியன் மார்க்கெட் வந்து ஆக்சஸ் கிடைக்கும். எதுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இந்தியன் எக்கானமி வாஸ் ஓப்பன் அண்ட் வி அலோட் த FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் அது பண்ணோம். அதுவே நமக்கு பேக் ஃபயர் ஆச்சு. 2011 there is a case called as white industry case. So there is a class of most favored nation class. அப்புறம் ஃபேர் அண்ட் இக்விட்டபிள் ட்ரீட்மெண்ட், எல்லாருக்குமே ஒரே விதமான ட்ரீட்மெண்ட். இந்த ரெண்டுமே வந்து BITயில் வந்து ஆட் பண்ணப்பட்டுச்சு. 1993 நம்ம சைன் பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ், அதுக்கு பிறகு நம்ம சைன் பண்ண எல்லாத்துலேயுமே வந்து 80 கண்ட்ரிஸ் கிட்ட பண்ணியிருக்கோம்.
அவங்களுக்கு எல்லாமே மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ் கொடுத்தோம். 2011 there is a case called as White Industries, the first case, White Industries case of Australia. ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ தேவர் லைக் அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கோல் இந்தியா லிமிட்டெடுக்கும் ஒயிட் இண்டஸ்ட்ரீஸுக்கும் ஒரு கேஸ். அந்த கேஸில் நம்மளோட கோர்ட், லோக்கல் கோர்ட் வந்து அவங்களுக்கு ஃபேவரிங்காக ஆர்பிட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஆர்பிட்ரேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல டிலே இருந்துச்சு. என்ஃபோர்ஸ்மெண்ட் அதை வந்து நம்ம கிட்டத்தட்ட 9 வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஸோ 2011 they went to இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன். ஸோ இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றத வச்சு அவங்க கேஸ் போட்டாங்க. இதில் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸில் ஆஸ்திரேலியா இருக்குது. அப்படின்றப்போ வேற ஒரு கண்ட்ரி கூட நம்ம அதே கிளாஸில் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் கேன் ஆல்சோ பி அப்ளிகபிள் ஃபார் ஆஸ்திரேலியன் கண்ட்ரிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் வந்து பொருந்தும். அது கூட நம்ம குவைத்து கூட சைன் பண்ணியிருந்தோம் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ் பை பிஐடி மூலமாக. அப்போ அதில் தேர் இஸ் அ கேட்டகரி தட் இஸ் கிரியேட்டிவ் ட்ரீட்டி இன்டர்பிரிட்டேஷன்ஸ் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த இம்ப்ளிமெண்டேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்டகரியை வந்து இங்கே வந்து நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தோம். இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்டகரி அவங்க எடுத்துகிட்டு இது எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுனால தே வென்ட் டு கேஸ் அண்ட் ஃபைனலி வி வர் ஃபைன்ட். இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஹியூஜ் ஃபைன் வந்து பே பண்ணாங்க. தட்ஸ் அ ரீசன் 2016 வி கேன்சல்ட் ஆல் தி பிஐடி 80 கண்ட்ரீஸுக்கும் நம்ம நோட்டீஸ் கொடுத்து அதை வந்து ரீநெகோசியேஷன் பண்ணுறதுக்கு கேட்டோம். அதுக்கு பிறகு we introduce மாடல் BIT that is called as நியூ bilateral investment treatyன்னு பேர். ஸோ இதில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனி நம்ம இந்தியாவில் டிஸ்பியூட்ஸ் வருதுன்னா they can up to 5 years they need to go with இந்தியா ஒன்லி. இந்தியன் டொமஸ்டிக் கோர்ட்டுக்கு மட்டும்தான் போக முடியும். மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ் கிடையாது. நோ ஃபார் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸு. அது வந்து தனித்தனியாக தான் அக்ரிமெண்ட். ஒருத்தங்களுக்கு கொடுக்குற வச்சு இன்னொருத்தங்க கிளைம் பண்ண முடியாது. அடுத்து ஃப்ரீ அண்ட் எக்விட்டபிள் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற கான்செப்டும் கிடையாது. இட் வாஸ் நாட் தேர். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பிரேசில் 1-2 கண்ட்ரிஸ் தான் சைன் பண்ணாங்க. ரீநெகோஷியேட் பண்ணி சைன் பண்ணது. வேறு கண்ட்ரிஸ் எதுவுமே பண்ணலை இன்னும். இது அப்புறம் 5 இயர்ஸ்ன்றது இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா 2 இயர்ஸாக குறைச்சிருக்கோம். இப்போ நம்ம பண்ண சேஞ்ச். ஏன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரல. பிகாஸ் வி ஆர் நாட் கோயிங் டு ப்ரொவைட் எனி ப்ரொடெக்ஷன் அப்படின்ற 5 இயர்ஸ் ஒரு லிட்டிகேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு பிறகு தான் அவங்க இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷனுக்கு போக முடியும் அப்படின்றப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வரல. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட்ஸ் அதில் ப்ராப்ளம் இருக்கிறனால பி அலோட் 2 இயர்ஸ். 2 இயர்ஸுக்கு மேலே தே கேன் கோ ஃபார் ஃபாரின் கோர்ட்ஸ். தட் இஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் போய்க்கலாம். 2016 இந்தியா சைன்ட் அதை போட்டிருக்காங்க பாருங்க. பெலாரஸ் டிஸ்பிளே இருக்கா? பெலாரஸ், கிர்கிஸ்தான், பிரேசில், ரிப்பப்ளிக் ஆஃப் கிர்கிஸ் ரிப்பப்ளிக், பிரேசில், இது மட்டும்தான் அவங்க மட்டும்தான் சைன் பண்ணியிருக்காங்க. வேறு யாரும் சைன் பண்ணலை. அதுக்கு ரீசன் இதுதான். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். இப்போ எம்எஃப்என் ஸ்டேட்டஸ் கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. டேக்ஸ் ரிலேட்டட் எக்ஸம்ஷன்ஸும் இந்த நியூ இப்போ சேஞ்சஸ் பண்ணதில் கொண்டு வந்திருக்காங்க. The next article related to the solar power schemes. சோலார் பவரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இந்தியா வந்து ஆக்சுவலாக எஃபிஷியண்ட்டாக தான் சோலார் பவரை நம்ம தயாரிக்கிறோமா அப்படின்றது. வி ஆர் அனௌன்சிங் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ். அதில் 2-3 ஸ்கீமை சொல்கிறேன் ஆர்டிக்கிளில் இருக்கிறது. பிரதான் மந்திரி சூர்யா கர் முஃப்தி பிஜ்லி யோஜனா. ஸோ 2022 23 லான்ச் பண்ணாங்க. இதோட பர்பஸ் வந்து சோலார் ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ் ஃபார் 1 crore ஹவுஸ் ஹோல்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றது. ஆனால் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணது 8 லட்சம் வீடுகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அந்த இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு தே வில் கெட் அ ஃப்ரீ ஆஃப் 300 யூனிட் பவர் சப்ளை கேஷ் சப்சிடி கிடைக்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அப்புறம் தேர் இஸ் அ ஸ்கீம் ஆஃப் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் ஃபோட்டோவால்டிக் கம்பெனிஸுக்கு வந்து கிடைக்கும். அதன் மூலமாக அவங்க கம்மியான ரேட்டுக்கு ஃபோட்டோவால்டிக் செல்ஸை வந்து தயாரித்து விற்க முடியும். அண்ட் தென் சோலார் பார்க் ஸ்கீம் 50 சோலார் பார்க்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஃபினான்ஷியல் எய்டு டு த ஸ்டேட்ஸ் நம்ம மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க. இங்கே நம்ம ஊரில் சிவகங்கையில் இருக்குது அதானியோடது.
சோலார் பவர் பார்க்ஸ். அது மாதிரி பிஎம் குசும் ஸ்கீம், சோலார் பம்ப் இரிகேஷன். அது மாதிரி தட் இஸ் அ கெனால் பேங்க், கெனால் டாப், கெனாலில் வந்து ஃப்ளோட்டிங்காக ரூப் டாப் சோலார், அந்த கெனால் மேலே இப்போ நீங்கள் நர்மதா ரிவர், அப்புறம் தப்பி ரிவர், இதெல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் மவுண்டன்ஸுக்கு உள்ளாடி வருது. அப்போ அப்படின்றப்போ அந்த தண்ணி வந்து அக்ரிகல்ச்சருக்கெலாம் அந்த மவுண்டன் ஏரியாவில் பயன்படுது. ஸோ அந்த ஏரியாவில் வந்து அந்த கெனால் மேலே என்ன பண்ணலாம், சோலார் பேனல்ஸை வந்து பதிக்க முடியும். அது மூலம் எவாப்ரேஷனை தடுக்க முடியும். அப்புறம் அட்டல் ஜோதி ஸ்ட்ரீட் லைட் ப்ரோக்ராம் இஸ் தேர், நேஷ்னல் சோலார் மிஷன் இஸ் தேர். இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 ஜிகாவாட்டுக்கு சோலார் பிஎம் சூரிய கர் பிஜ்லி யோஜனா, கர் முஃப்தி பிஜ்லி யோஜனா. அது மாதிரி பிஎம் குசும் ஸ்கீமில் 40 ஜிகாவாட் வந்து தயாரிக்கிற டார்கெட் வச்சுருந்தோம். ஆனால் 13 ஜிகாவாட் தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரீசன் என்னென்னா, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இஸ் அ பர்டன் ஃபார் த கவர்மெண்ட். பஞ்சாப் மட்டுமே 300 யூனிட் ஒரு வீட்டுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அவங்களோட அலோகேஷன் எழுதுனா கிட்டத்தட்ட 1,00,000 கோடின்னு நினைக்கிறேன், சாரி 20,000 கோடி அவங்களோட பட்ஜெட். அந்த ஃபஸ்ட் இயர் பட்ஜெட்டுக்கான அந்த காஸ்ட் சப்சிடி கொடுக்குறது. தமிழ்நாடு வந்து 50,000 கோடி, இப்போ 200 யூனிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 100 யூனிட் இருக்கும்போது 50,000 கோடி, 200 யூனிட் இருக்கும்போது இன்னும் அதிகமாகும். டெல்லி, கர்நாடகாவும் இதை மாதிரி ஃப்ரீ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரீசனாக சொல்லப்படுது. அதனால் அது எஃபெக்டிவாக இல்லை அப்படின்றது இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். கவர்மெண்ட் வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்றது. ஸோ யூ கேன் சி ஆன் த லிஸ்ட், இட் வாஸ் டிஸ்பிளேட், ரைட்? ஓகே. ஸோ இது ஸ்டேட்ஸ் வந்து எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க, ஹவுஸ் ஹோல்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. யூ கேன் சி இட். நோ நீட் டு ரைட் ஆல் த டேட்டா. 1-2 ஸ்டேட்டுக்கு எழுதிக்கோங்க, எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்காதீங்க. டோன்ட் வேஸ்ட் யூர் டைம்ஸ். ஸோ செப்பா அக்ரிமெண்ட், த நெக்ஸ்ட்டு நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ண ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். கிட்டத்தட்ட 99.08% டேரிஃப் வந்து ஃப்ரீ ஆகுது. 99.38% ஆஃப் தி எக்ஸ்போர்ட் வேல்யூ வில் கெட் தி கன்செஷன்ஸ். சரியா? ப்ரீவியஸ் ரெஜிமில் 1.53% பொருட்களுக்கு தான் நமக்கு வந்து டேரிஃப் கம்மியாக ட்ரேடிங் நடந்துட்டு இருந்துச்சு. அது இப்போ அதிகமாகுது. மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம பண்ணக்கூடியது ஃப்ரீ அக்ரிமெண்ட் கிளாஸில். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்னென்னு ஆல்ரெடி 2-3 வாட்டி கிளாஸ் சொல்லியாச்சு. கோ அண்ட் விசிட் தோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ். அதில் ஒமனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பைலேட்ரல் ட்ரேட் எடுத்துக்கிட்டால் 9.84 பில்லியனாக இருக்குது. இப்போது 11.8 பில்லியனாக அதிகமாகுன்றாங்க 2025-26. ட்ரேட் டைவர்சிஃபிகேஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுது. யுஏஇ, ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் யூனியன், யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன்ஸ், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அது மாதிரி யூகே கூட நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நியூசிலாந்து கூட, யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒய் ஒமன் இஸ் கால்ட் அஸ் அ கேட்வே ஃபார் கல்ஃப் இல்லைனா கண்ட்ரிஸ். என்ன அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒமனை நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இந்த ஏரியாவில் வரும் உங்களுக்கு. இதிலேருந்து நம்ம உள்ளே போயிடலாம் மற்ற கண்ட்ரீஸுக்கு. லேண்ட் ரூட் வழியாக இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக ஹார்மஸை வந்து நம்ம கடக்க முடியும். இங்கேருந்து நம்ம பொருட்களை வந்து, ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ். தேர் இஸ் அ சோஹர் போர்ட், சோஹர், அப்புறம் டுகும் போர்ட், சலாலா. இந்த 3 போர்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோஹர், டுகும், அப்புறம் சலாலா. டுகும் போர்ட்டில் வி ஹேவிங் எ பேஸ். ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஏரியா. அப்புறம் நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா, டெக்ஸ்டைல் அப்பேரல்ஸ் ஏற்றுமதி பண்ணுறது. மார்க்கெட் ஷேர் எடுத்திங்கன்னா 43%. அப்புறம் நெட்டட் அப்பேரல்ஸ் 31% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கெமிக்கல்ஸ் எடுத்துன்னா பார்மசூட்டிக்கல்ஸ் வி ஆர் டூயிங் 10% எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கெமிக்கல் சப்ளைஸ் 39% நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட்டு. அது இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஜினியரிங் கூட்ஸ், அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கூட்ஸ், இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ட்ரேட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ யோஜனா. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கான மாத்ருத்வ அபியான் ஸ்கீம். இட்ஸ் அ ஸ்கீம் ரிலேட்டட் டு ப்ரெக்னென்ட் லேடிஸை வந்து கண்காணிக்கிறதும், ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கான ஊட்டச்சத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது. அதிலிருந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி வந்து பிரித்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் மூலமாக அவங்கள ட்ரீட் பண்ணது. இது லான்ச் பண்ணது 10 years பேக். June 9, 2026 வந்து 10 வருஷம் ஆயிருக்கு. அப்போ 16ல் லான்ச் பண்ணியிருக்காங்க.
7.5 crore pregnant women's வந்து இது வரைக்கும் கேர் எடுத்துருக்கு ஆன்டிநேட்டல் கேர். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிளில் சொன்னேன் ஆன்டிநேட்டல் கேர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தான் ரீசன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் கீழே வருது இந்த ஸ்கீமை படிக்கும்போது நீங்கள் மினிஸ்ட்ரி படிக்கணும், ஆப்ஜெக்டிவ்ஸ் படிக்கணும், நோடல் ஏஜென்சி யாருன்னு படிக்கணும், அப்புறம் பெனிஃபிஷரிஸ் யாருன்னு படிக்கணும் இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, என்ஷூர் சேஃப் ப்ரெக்னன்சி சைல்ட் பர்த், குழந்தை பிறக்கிறது வரைக்கும் அவங்கள பாதுகாக்கிறது. ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் குவாலிட்டி ஏஎன்சி ஆன்டிநேட்டல் செக்கப்ஸ். அப்புறம் ஐடென்டிஃபை அண்ட் மேனேஜ் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ், அவங்களையும் தனியாக பிரிக்கிறது. பெனிஃபிட்ஸ் எதுனா செகண்ட் ட்ரிமெஸ்டர்லேருந்து தே வில் கெட் அ மந்த்லி செக்கப். தேர்டு 28 வீக்ஸ்லேருந்தும் அவங்களுக்கு அந்த செக்கப்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணி கொடுப்பாங்க. மந்த்லி ஏஎன்சி சர்வீசஸ் கண்டக்டட் எவ்ரி 9th of the month. டெசிக்னேட்டட் கவர்மெண்ட் சென்டர்ஸுக்கு அவங்க போகலாம். ஃப்ரீ ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் தே வில் பி கெட்டிங். சர்வீஸ் எதுனா கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் கிடைக்கும். பிளட், யூரின், அல்ட்ரா சோனோகிராஃபி மூலமாக செக் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ மெடிசின்ஸ் கிடைக்கும். அப்புறம் நியூட்ரிஷன் கவுன்சிலிங், பர்த் ப்ரிப்பேர்னஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியை வந்து பிரிச்செடுக்கிறாங்க. எக்ஸ்டெண்டட் PMSMA ஸ்கீமில் கொண்டு வராங்க. தட் இஸ் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் ஸ்கீமில். அடிஷ்னல் ஏஎன்சி அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. விசிட் பண்ணுறது, கண்டினியூஸ் மானிட்டரிங், SMS மூலமாக அவங்களுக்கு டேட்டாஸ் கொடுக்குறது, அடிக்கடி அவங்கள மானிட்டரிங் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். ஸோ இதோட சக்ஸஸ் தான் இங்கே சொல்கிறாங்க. அதோட சக்ஸஸ் தான் நீங்கள் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல பார்த்தீங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1, with reference to the India's total fertility rate, consider the following statements. Statement number 1, according to National Family Health Survey 2023-24, India's TFR is above the replacement level fertility rate. Second article statement, total fertility rates refers the average number of children a woman is expected to have during her reproductive years. Which of the statements given above is correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, with reference to the Economic Advisory Council to the Prime Minister, consider the following statements. Statement number 1, it is a statutory body with permanent status. Statement number 2, it assesses macroeconomic developments and suggests policy measures. Statement number 3, it recommendations are binding on the government. How many of these statements given above is correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 3, with reference to the tuberculosis, which of the following statements are not correct? Statement number 1, TB is highly contagious disease caused by viral pathogen. Statement number 2, pathogen can remain in a latent state without spreading to others. Statement number 3, infection spread to organ outside to lungs such as kidney, spine and brain. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 and 3 only, C, 2 only, D, all of the above. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is C. Question number 2 answer is C. Question number 3 answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.